மாதவி சைபர் கிச்சனில் ரொம்ப நாளாகவே லஞ்ச் மெனு போடலை. அதனால் இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கொத்துக்கறி தம் பிரியாணி. எப்போவுமே கறி பிரியாணி தான் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு கொத்துக்கறிலையும் பிரியாணி செய்யலான்றது தான் ரெசிபி. பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி இருந்ததுனால தாங்க வெடிக்குது. அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கின்னு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வெந்த உடனேயே கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகா, அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். எப்போவுமே பண்ணுற கறி பிரியாணியை விட இந்த மாதிரி கொத்துக்கறி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெந்த உடனேயே நான் 400 கிராம் கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். கொழுப்போடு தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே கறிக்கு கொழுப்போடு சமைச்சிங்கன்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நான் குக்கர்லலாம் கறியை வேக வைக்கலைங்க, இதிலே சிம்மில் வச்சு தான் குக் பண்ணி வேக விட போகிறேன். கீமாவை நல்லா வதக்கி விடுங்க, கலர் மாறுற வரைக்கும். கலர் மாறின உடனேயே சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க. HFLC டயட்டில் பிரியாணி எல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க. 16 hours ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி சீட் பண்ணி சாப்பிட்றது தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. கறி நல்லா கலர் மாறின உடனே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கறிக்கு தேவையான 2 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் போட்டுக்கோங்க. மூடி போட்டு சிம்மிலேயே குக் பண்ணுங்க. உங்களுக்கு கொழுப்பு வேணான்னா நீங்கள் கொழுப்பு இல்லாமல் ஒரு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே கரம் மசாலா நிறைய போடணும்னு அவசியமே இல்லைங்க. நான் கொத்தமல்லியில் இருக்க தண்டையெல்லாம் போட்டு கறியோடு சேர்த்து வேக விடுவேன். அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா வரும். கறி வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து, இந்த தம் பிரியாணிக்கு மெயினே கிரேவி தாங்க. அதனால் ஒரு 1/4 கப்பு தயிரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கின உடனே மூடி போட்டு திருப்பியும் சிம்மில் குக் பண்ணி விடுங்க. கறி குக் ஆகிற சமயத்தில் நான் பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சுருக்கேன். அது கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு தனியாக வெடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இந்த கிரேவிக்கு தேவையான கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜீரகம் இதையெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா ஜாதிக்காவையும் நல்லா திருவி விடுங்க. எந்த மீட் ரெசிபிலையும் ஜாதிக்காவை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஜாதிக்காவை நல்லா திருவின உடனே திருப்பி மூடி போட்டு கறியை வேக விடுங்க. கறி வெந்துடுச்சுன்னா கறியில் இருக்க கொழுப்பு எல்லாம் நல்லா எண்ணெய் மிதந்து அப்படியே வரும். கறி வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போது புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவியில் கொஞ்சமாக கரம் மசாலாவை லேசாக தூவிக்கிங்க. எல்லாமே முன்னாடி போடுறத விட இந்த மாதிரி மிடில் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இன்டென்ஸ்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, நமக்கு பிரியாணியில் முட்டை இல்லைன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் நான் பாயில் பண்ண முட்டையும் இதோடு சேர்த்துக்கிறேன், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா வெடித்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து, கலரும் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா லேசாக கரம் மசாலா, அதுக்கப்புறமா மேலே நெய், இதையெல்லாம் தூவிட்டு மூடி போட்டு, இல்லை அலுமினியம் ஃபாயில் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட துணி இருந்துச்சு, நான் அதை போட்டு நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கொத்துக்கறி தம் பிரியாணி ரெடி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.